இந்த டேட்டாவில் இப்போ நான் ப்ராஃபிட் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா சம் பண்ணிக்கிறேன். இன்கம் எக்ஸ்பென்சஸ் மைனஸ் பண்ணி வர்றது எனக்கு ப்ராஃபிட். இப்போ ஈக்குவல் டு சம் ஓப்பன் ப்ராக்கெட் இன்கம் தென் மைனஸ் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துட்டு நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் தட்டுறேன். இப்போ எனக்கு ஒரு வேல்யூ அப்டேட் ஆகிருக்கு. இதை நான் அப்படியே ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி டவுன் ஆரோ கொடுத்து கண்ட்ரோல் டி கொடுத்தேன்னா எனக்கு ஃபுல்லாக அப்டேட் ஆகிடும். இது ரொம்ப பேசிக் லெவல் தான். இந்த மாதிரி ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ நான் பல்க் டேட்டா இருந்தது அப்படின்னா என்னால் ட்ராக் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். இப்படி பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக இப்போ நான் டெலீட் பண்ணிக்கிறேன். என்னோடய டேட்டா ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் டி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது டேபிள் ஃபார்மேட்டில் கன்வெர்ட் ஆகிடும். என்டர் தட்டுறேன். இப்போ டேபிள் ஃபார்மேட்டில் கன்வெர்ட் ஆகிருக்கா? இப்போ நான் ஜஸ்ட்டு ஒரு வேல்யூ அப்டேட் பண்ணுறேன். ஈக்குவல் டு சம் ஓப்பன் ப்ராக்கெட் இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்சஸ். உங்களுக்கு இங்கே எப்படி ரைட் பண்ணுது பாருங்கள். நார்மலாக டைப் பண்ணும்போது D7 E7ன்ற செல்லோட ரேஞ்ச் தான் காட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொரி மாதிரி ரைட் பண்ணுது பாருங்கள். இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்சஸ்ன்ட்டு யூஸ் பண்ணி இப்போ ஜஸ்ட் என்டர் தட்டினா போதும், எல்லா வேல்யூவும் அப்டேட் ஆகிடும். இதுதான் உங்களுக்கு அட்வான்ஸ் லெவல். இப்படி யூஸ் பண்ணுங்கள், ஃபாஸ்ட்டாக இருக்கும்.